வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக இது எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மிக அவசியமானு சொன்னிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, தூக்கம், அதாவது ஸ்லீப்ங்கிறத நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வெகுவாரியான மக்கள்கிட்ட குறைஞ்சிட்டே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தூக்கம்னு சொல்லலாம். அது அவசியமானது. ஹெல்த்துக்கும் சரி, மனசுக்கும் சரி, உடலுக்கும் சரி, எல்லாத்துலேயுமே அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. சும்மா ஜென்ரலாக காமனாக நம்ம தூங்குகிற நேரத்தை குறைச்சிட்டே வரும். இப்போ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தால் அது அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நார்மலாக இருக்க பீப்புளே பார்த்திங்கன்னா கூட ஒரு தூக்கத்தை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் ஒன்றும் ஒரு 10 மணிக்கு மேலே மொபைல் எடுத்தோம்னா யூத்துலேருந்து பெரியவங்கள்லேருந்து அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு எடுத்தாங்கன்னா தூங்குற சமயத்தில் அது நீண்டுக்கிட்டே போய் 11:30, 12 அந்த ரேஞ்சுக்கு போய் முடியுது. ஸோ அந்த 2 ஹவர்ஸ் டியூரேஷன் நமக்கு தூக்கம் இல்லாமல் போகுது. தூக்கம் இல்லைன்னா அதில் எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு மெடிக்கல் ரீதியாக சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கமின்மை இருந்துச்சுன்னா நம்ம அது ஆயிலே பாதிக்கிற அளவுக்கு இதாக இருக்குது. உடல்நல குறைபாடுகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தூக்கத்தை அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதனுக்கு 7 to 8 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 to 8 ஹவர்ஸ் தூங்கினா உடல்நலம் சீராக இருக்கும், நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். இது சயின்டிஃபிக்கான உண்மை, மெடிக்கல் ரீதியாகவும் உண்மை. ஸோ நம்ம தூக்கத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இடைவிடாமல் சரியான நேரத்தில் சரியான முறையில் தூங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ்.